வணக்கம் நண்பர்களே. மேயர் பிரியாவின் ஆட்டம் முடிந்தது. சென்னை மாநகராட்சி வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நிதி நெருக்கடியை சந்தித்து வரும் நிலையில் மேயர் பிரியா அறிவித்த திட்டங்களின் மதிப்பீடுகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. தமிழக அரசியலில் இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் சுமார் 90 புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவைகளில் பெரும்பாலான திட்டங்களோட மதிப்பீடுகள் தேவைக்கு அதிகமாக உயர்த்தப்பட்டிருப்பதா புகார்கள் எழுந்திருக்கு. இதனாலே ஒட்டுமொத்த திட்டங்களையும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்த தாவேகா அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை மாநகராட்சியின் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வரவு 7,717 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் செலவு 9,319 கோடி ரூபாய் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இதனால் மாநகராட்சிக்கு சுமார் 1,602 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. இது மட்டுமின்றி உலக வங்கி மற்றும் ஜப்பான் வளர்ச்சி வங்கி ஆகியவற்றில் ஏற்கனவே வாங்கப்பட்ட 2,000 கோடி ரூபாய் கடனுக்காக ஆண்டுதோறும் 95 கோடியே 20 லட்சம் ரூபாய் வட்டியாக செலுத்தப்பட்டு வருது. இப்படிப்பட்ட கடன் சுமைக்கு இடையே பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பான வழித்தடங்கள் அமைக்க 200 கோடி ரூபாய், நீர்நிலைகளை சீரமைக்க 100 கோடி ரூபாய், பூங்காக்களை பொலிவூட்ட 60 கோடி ரூபாய் மற்றும் வெள்ள தடுப்பு சுவர் அமைக்க 55 கோடி ரூபாய் என திட்டங்களை மேயர் பிரியா லிஸ்ட் போட்டார். ஆனால் இந்த திட்டங்களின் பின்னணியில் நடந்த ஒரு சிறிய கொள்முதல் விவகாரம்தான் அரசாங்கத்தின் சந்தேகத்தை தற்போது துளைத்தெடுத்திருக்கு. மாநகராட்சி பள்ளிகளுக்கு 100 பிரிட்டர்கள் வாங்க பட்ஜெட்டில் 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் புதிய அரசு நேரடியாக தலையிட்டு ஆய்வு செய்ய போது அதே பிரிண்டர்களை வெறும் 22,12,000 ரூபாயிலேயே வாங்கி முடிக்க முடிந்தது. இதன் மூலம் அரசுக்கு 37,78,000 ரூபாய் மிச்சமானது. ஒரு சின்ன பிரிண்டர் வாங்குவதிலேயே இத்தனை லட்சம் ரூபாய் கூடுதல் கணக்கு காட்டப்பட்டுக்கிறதுனா பல 100 கோடிகளில் அறிவிக்கப்பட்ட மற்ற திட்டங்களின் நிலை என்ன என்பது கேள்விக்குறியாயிருக்கு. அதனால தான் மேயர் பிரியா அறிவித்த அத்தனை 90 திட்டங்களின் நிதி மதிப்பீடுகளையும் உடனடியாக மறு ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கு. அதாவது திட்டங்களுக்கான மதிப்பீடுகள் தேவைக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஆய்வு செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த விவகாரம் இப்போது சென்னை மாநகராட்சி வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கு. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் சொல்லும்போது திமுக ஆட்சியில் எத்தனையோ பணிகளுக்கு கூடுதலாக தொகை ஒதுக்கப்பட்டது. முக்கியமாக 300 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு மேம்பாலம் கட்ட முடியும் என்றால் 375 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அதனால தான் 800 கோடி ரூபாய்க்கு மேலான ஒப்பந்த பணிகள் ரத்து செய்யப்பட்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. மேயர் அறிவித்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆனால் அதே நேரம் ஒதுக்கப்படும் தொகை மட்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு மதிப்பீடு இறுதி செய்யப்படும். இதனால தான் மாநகராட்சியின் செலவினம் குறைக்கப்பட்டு நிதி பற்றாக்குறையும் பெருமளவு குறைக்கப்படும் என தற்போது நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க.